கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 201வது முறையாக யூடியூபின் வழியாக செய்திருக்கும்படியாக பரிசுத்த செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் என்பதை குறித்து நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கூர்ந்து கவனிங்கள், நீங்கள் முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. நாம் செய்தி கடந்து சொல்வோம். ஆகவே இன்றைய காலத்திலே, இந்த புதிய வருஷத்திலே 2025 இந்த ஜனவரி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே அநேகர் நமக்கு சொல்லுவார்கள், அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுப்பார்கள். அநேக வாக்கு தத்துவங்களை விசுவாசித்து அதன் பிரகாரம் படித்து அதை விசுவாசிப்பார்கள். இந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் எங்கெங்கேயோ நாம் செல்லுகிறோம். அநேக ஊழியக்காரர்களை போய் பார்க்கிறோம், அநேக வேதங்களை ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கூறுவதை மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் நமக்கு ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். இன்றைய காலத்திலே நாம் யாவருமே ஆசீர்வாதங்களை தேடி போகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், அதை மறந்துடக்கூடாது. சரி, நீங்கள் வேதத்தை பாருங்கள். நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நீங்கள் பார்க்க போனால் வசனம் சொல்கிறது, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தப்பாக பேசுகிறார்கள். அநேக முறை நான் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்காக இதை குறித்து நான் பேசுகிறேன். அதாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது தவறான ஒரு செய்தி. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், வேதத்தில் அடங்கியிருக்கிற ரகசியங்கள், வேதத்தில் மறைந்திருக்கிற மறைப்பொருள்கள், வெளிப்பாடுகள், வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் மறைப்பொருளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பது என்று சொன்னால், நீங்கள் 31வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அங்கு வசனம் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இவைகள் எல்லாம் நமக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது உலகத்துக்குரிய பொருட்கள். ஒரு கார் வாங்கணுமோ, இல்லை பங்களா வாங்கணுமோ, இல்லை நம்ம வீட்டை ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டுமோ, இல்லை நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமோ, ஒரு மணவாளன் மணவாட்டு, இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை அஞ்ஞானிகள் தான் இவைகளை விரும்புவார்கள், அஞ்ஞானிகள் தான் இவைகளை தேடுவார்கள். கிறிஸ்துவ சகோதரனோ சகோதரியோ இவைகளை தேட தேவையில்லை. நாம் தேட வேண்டியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் தான் நாம் தேட வேண்டும். இவைகளை நாம் தேடுவோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை தேடுவோம் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கக்கூடிய உலகப்பிரமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். நீங்கள் உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே ஆபிரகாமை சந்திக்க கர்த்தர் தேடி போகிறார். ஆபிரகாமை சந்திக்க கர்த்தர் தேடி போகிறார். அங்கே கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆசீர்வாதம் ஆபிரகாமை தேடி போகிறது. பின்பு கர்த்தராகிய தேவன் சந்தித்து ஆபிரகாமுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க போனால், புதிய ஏற்பாட்டிலே அங்கே சகோயுவை தேடி இயேசு கிறிஸ்து போகிறார். சகோயுவை தேடி போய் அங்கே சகோயுவுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். நீங்கள் சமரியாஸ்திரியை பாருங்கள். சமரியாஸ்திரியை தேடி அவர் போகிறார். சமரியாஸ்திரியை தேடி போய் அங்கே சமரியாஸ்திரிக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அங்கே கொடுக்கிறார். இப்படியாக அநேக உதாரணங்களை குறித்து நாம் பேசலாம். அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களை தேடி நாம் போக தேவையில்லை. ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது வேதத்தில் அடங்கியிருக்கிற ரகசியங்களையும்
தேவனுடைய வார்த்தைகளும் மறைப்பொருளையும் நாம் தேட வேண்டும். நாம் வேதத்தை தேடுவோம் என்று சொன்னால் அஞ்ஞானிகள் தேடுகிற ஆசீர்வாதங்களை நம்மை தேடி வரும் என்று வேத வாக்கியம் மறைப்பொருளாக மிகவும் அழகாக கூறுகிறது. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இன்றைய புதிய ஆண்டிலே நாம் யாவரும் வாக்கு தத்தத்தையும் அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்களையும் தேடி போக வேண்டியதே இல்லை. நீங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தேடுவீர்கள் என்று சொன்னால் அஞ்ஞானிகள் தேவைப்படுகிற ஆசீர்வாதங்கள், உலகப்புறமான ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா! அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, கர்த்தருடைய வார்த்தைக்குள் மகிழ்ந்து, கர்த்தருடைய வார்த்தையில நிலை நின்று அதன் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், அதன் பிரகாரம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.